ஒரு பழம் அல்லது ஒரு காய் அல்லது ஒரு காய்கறியானது உடனடியாக கெட்டு போவதில்லை. அதில் முதலாவது ஒரு பூஞ்சைகளோ அல்லது ஒரு பாக்டீரியாவோ தொற்று ஏற்படுகிறது. அந்த தொற்று ஏற்பட்ட பின்பு அந்த தொற்று கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரித்து என்ன செய்கிறது என்றால் அந்த கனியவோ காயவோ முழுவதுமாக ஆக்கிரமித்து அது முழுவதும் கெட்டு போகிறது. பாருங்கள், சில வேளைகள்ல கெட்டு போக ஆரம்பிக்கும் போது அந்த காய்கனிகளை நாம் என்ன செய்கிறோம், கெட்டு போன பகுதியை வெட்டி தூர எழுந்து விட்டு நல்ல அந்த சதையான பகுதியை, கெட்டு போகாத நல்ல பகுதியை நம் சமையலுக்காக அல்லது நம்முடைய உணவு பண்டங்களுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் முழுவதுமாய் கெட்டு போய் விட்டதென்றால் அதை நாம் பயன்படுத்துவதில்லை. ஏன்? கெட்டு போன ஒன்றை நாம் உணவுக்காக நாம் பயன்படுத்தினால் அது என்ன செய்யும், நம்முடைய ஜீவனே நம்மை விட்டு பறித்து விடும், நம்முடைய ஜீவனையே நம்மை விட்டு எடுத்து போடும். இதே ஃபார்மட்டை தான் கர்த்தரும் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறார். கெட்டு போவதற்கு ஏதுவாய் இருக்கிற ஒரு மனிதனை, கெட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷியை கர்த்தர் சிட்சிக்கிறார். அவருடைய களைகளை நறுக்கி கிளைகளை அகற்றி அவர்களை செவ்வாய்ப்படுத்துகிறார். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் கெட்டு போய் கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் தான். அவர்கள் 10% கெட்டு போனவர்களால் கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். 20% கெட்டு போனவர்களால் பயன்படுத்துகிறார். 50% கெட்டு போனவர்கள் பயன்படுத்ததான் செய்கிறார். ஏன் நீங்கள் ஒன்றை கவனித்து பாருங்கள், 90% கெட்டு போனாலும் 90% நாம் எப்படி வெட்டி அறிந்து விட்டு அந்த காய்கனியினுடைய 10% நாம் பயன்படுத்துகிறோமோ அதே போல கர்த்தரும் என்ன செய்கிறார் என்றால், கெட்டு போன ஒரு மனிதன் 90% கெட்டு போனாலும் அந்த 10% அவர் பயன்படுத்துகிறார். பிரியமானவர்களே, ஆனால் 100% கெட்டு போன ஒரு காயவோ ஒரு கனியவோ நாம் எப்படி பயன்படுத்த இயலாதோ, அது பயன்படுத்தினால் நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்தை விளைவிக்குமோ அதே போல்தான் கர்த்தர் 100% கெட்டு போன ஒரு மனிதனை, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை, வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை மீண்டும் அவர் பயன்படுத்துகிறது இல்லை. 100% கெட்டு போன அபிஷேகம் பெற்ற ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்துவாரானால் அவருடைய ராஜ்யத்திற்கு ஆபத்து விளையும், அவருடைய ராஜ்யத்தினுடைய மேன்மை கெட்டு போகும், அவருடைய பரிசுத்த ராஜ்யத்தினுடைய எல்லா காரியங்களும் சிதறடிக்கப்பட்டு விடும். எனவே கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், நாம் பயன்படுத்துகிறது போலத்தான் கர்த்தரும் கெட்டு போன ஒரு மனிதனை பயன்படுத்துகிறதில்லை. ஆனால் என்ன செய்கிறார், மீண்டும் ஒரு விசை மனதிறங்கி அவனை புதிதாய் மாற்ற கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். அவன் அதை ஏற்றுக்கொள்கிற போது மறுரூபம் அடைய ஆசைப்படுகிற போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை புதிதாக்குகிறார். அல்லேலூயா. ஆனா விழுந்து போயிட்டான்னா மீண்டும் என்ன செய்ய மாட்டான், பழைய அந்த மகிமையில பிரகாசிக்கப்பட மாட்டான்.